அடுத்ததாக ஒரு நேயர் காத்திருக்கிறார். அபிநயா திருவள்ளூரிலிருந்து அபிநயா காத்திருக்கிறார். வணக்கம் அபிநயா, சொல்லுங்க உங்க கேள்வி என்ன? சார் நான் பிடெக் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கு ஸ்கோப் இருக்கா? நான் பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட் சார். பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க. உண்மையிலேயே நல்ல ஒரு வித்தியாசமான படிப்புமா, எதிர்காலம் சிறப்பாக உள்ள படிப்பு. ஆனால் உயர்கல்வி படிக்கணுன்றது என்னுடைய முதல் கருத்து. இருந்தாலும் நிபுணரை கேட்போம், நிச்சயம் உங்களுக்கு வழிகாட்டுவாருமா. சாரே பாதி சொல்லிட்டாரு உயர்கல்வி படிக்கணும்னு. இப்போ நான் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த பயாலஜி எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட்டு வந்து எக்ஸாம் எழுதி போகிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து அந்த சம்மந்தமாக மெடிக்கலு, பேராமெடிக்கல், டென்டல் போகாமல் நான் இன்ஜினியரிங் சைடில் போகணும்னு நினைக்கிறவங்க ஜென்ரலாக எதிர்பார்க்குறது பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி. ஓகேங்களா? ஸோ இந்த பயோமெடிக்கல் துறையில் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. இந்தியாவிலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜி லெவலில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் இப்போ நிறைய கல்லூரிகள் வந்து பயோமெடிக்கல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆரம்பிச்சுட்டே வராங்க. எனக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது. ஏன்னா மாணவிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பயாலஜி சம்மந்தப்பட்ட இன்ஜினியர் தான் படிப்பேன்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. ஸோ அதனால் ப்ரொஃபஸருக்கான வேலைக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் பிடெக், எம்டெக் முடிச்சுட்டு போகிறவங்க, பிஎஸ்சி பயோமெடிக்கல் இருக்குது, அது மாதிரி பயோடெக்னாலஜி இருக்குது. இது மாதிரி அடுத்தடுத்த லெவலில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் தனியார் வேலைக்குள்ளே போயிடலாம். இதே வந்து அரசு கல்லூரிக்குள்ளே நுழையினா அதுக்கெல்லாம் எக்ஸாம்ஸ் இருக்குது, ஸ்லெட் இருக்குது, ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், நெட் இருக்குது, யூஜிசி நெட். இந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதுனாங்கன்னா கல்லூரிகளில் ப்ரொஃபஸராக போயிடலாம். இது இல்லாமல் பயோமெடிக்கல் கம்பெனிஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ பயோமெடிக்கல் கம்பெனிஸில் வந்து இதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு பயோமெடிக்கல் ரிலேட்டடான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு. அந்த கம்பெனிக்குள்ளேயும் நீங்கள் நுழையலாம். வாய்ப்புகள் வந்து அந்தந்த கல்லூரிகள் கேம்பஸ்லேயே கொடுக்கலாம். நீங்கள் வெளியே போய் ட்ரை பண்ணிக்கலாம்.